கீதையில் 2வது சாப்டரில் 68வது ஸ்லோகம். தஸ்மாதஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷக இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். இந்திரியங்கள் கண்ட விஷயத்தில் போச்சுன்னா மனசு அது பின்னாடியே போகும். அதனால் என்ன லாபம்? நிம்மதி கிடைக்காது, ஆத்ம சிந்தனை வராது, ஆத்ம தர்ஷனம் கிடைக்காது. அதனால் நீ என்ன பண்ணணும்? பகவான்கிட்ட செலுத்தணும்னு போன ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையா? இப்போ சொல்கிறார், அதை முயற்சியால் முடியாது அர்ஜுனா. எந்தெந்த புலன்கள் அதன் ஆசைகளை நோக்கி செல்லும்போது என்ன பண்ணும்? அந்த புலன்கள் அப்படியே தன்னோட மனசையும் சேர்த்து இழுத்துன்னு போகிறது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த புலன்கள் அப்படியே எம்மேனியில் நீ வைக்கணும். அப்போ தான் ஆத்ம புத்தி நிலச்சி நிற்கும். அப்புறம் கடைசியில் ஆத்ம தர்ஷனமும் கிடைக்கும். எப்போவுமே சுகமாக இருக்கலாம், ஒரு டென்ஷன் இருக்காது, ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்காக பெருமாள் ஒவ்வொரு திவ்ய தேசத்துலையும் ஏன் ஒரே மாதிரி தர்ஷனம் தராமல் இருக்கார் தெரியுமா? வெவ்வேறு நிலையில் தர்ஷனம் தரார். ஏன்னாக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசைகளுக்கு சில பேருக்கு நின்ன திருக்கோலம் பிடிக்கும், சில பேருக்கு சயன திருக்கோலம் பிடிக்கும், சில பேருக்கு அமர்ந்த திருக்கோலம் பிடிக்கும். ஸோ அந்தந்த பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி தர்ஷனம் பண்ணட்டும். வெவ்வேறு திவ்ய தேசத்தில் வெவ்வேறு மாதிரி அவர் இருக்கார். ஸோ மக்கள் ஆசைப்படும்படி நம்மள சேவிக்கட்டுமேன்னு. ஸோ என்ன பண்ணணும்? புலன்களை இந்த விஷயத்தில் போகும்போது கண்கள் காது எல்லாத்தையும் பகவான்கிட்ட போய் செலுத்திடணும். அப்போ ஆத்ம தர்ஷனம் கிடைக்கும், மனசு நிம்மதி கிடைக்கும்னு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார்.